அவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனை கொடுக்க போகிறோம். கர்த்தர் நம்மளுக்கு பேசுவாராக. சிந்தத்தோடு காத்திருப்போம். நம்ம தொடர்ச்சியாக வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து 7 என்ற சொல்லின் ஆழத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ரகசியங்கள் 7 என்ற வார்த்தையில் அநேகம் அடங்கி இருக்கிறது. 14:7 என்ற வார்த்தையோடு கூட உள்ள காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது 7 ஆவிகளை குறித்து பார்த்தோம், 7 குத்து விளக்கை குறித்து பார்த்தோம், 7 நட்சத்திரங்களை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது 7 சீல் முற்றுரைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 7 முற்றுரைகள். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய அதிகாரங்களிலே இந்த முத்திரையை குறித்து இந்த சுருளிலே ஓபன் பண்ணக்கூடிய வல்லமை நிறைந்த முத்திரையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். வெளிப்படுத்தல விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருத்தக வாசிக்கும்படி கேட்கிறேன். வெளிப்படுத்துதல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். ஆமென். ஆண்டவருடைய வலது கரத்திலே இந்த முத்திரை போடப்பட்டிருக்கிற 7 தோல் சுருட்களை பார்த்தேன் என்று இங்கு யோவான் எழுதுகிறார். ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்ததின் காரணம் என்ன? இந்த 7 எண்ணத்தை காண்பிக்கிறது. இந்த முத்திரைகள் எண்ணத்திற்காக எடுக்கப்பட்டிருக்கிறது. இதைகளெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் வரும் காலத்தை குறித்து, இல்லை என்றால் கடைசி காலத்தை குறித்த தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தும் ரகசியங்களாக இந்த 7 முத்திரைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். முத்திரை அப்படின்னு சொன்னாலே அது மூடப்பட்டிருக்கிறது, அது மறைக்கப்பட்டிருக்கிறது, அது யாருக்கும் தெரியாமல் ஆண்டவர் மடக்கி வைத்திருக்கிறார். அது நாட் டு பி ரிவீல்டு. அதனாலதான் அதை சீல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் முத்திரை எல்லாம் வந்துச்சுன்னா அதை யாரும் ஓபன் பண்ண கூடாது. ஒரு கவர்ல வந்துட்டு ஒரு என்வலப் டாக்குமெண்ட் கொடுத்து அவங்க ஒட்டி கொடுத்திருக்கிறாங்க. To be opened by the concerned person. இப்ப ஏதோ கொரியர் வந்துச்சுன்னா எல்லாரும் அதை ஓபன் பண்றதுக்கோ ரிசீவ் பண்றதுக்கோ அதிகாரம் இல்லை. அது யாருடைய பேர் குறிக்கப்பட்டிருக்கோ அவங்க தான் அதை ஓபன் பண்ணணும், பார்க்கணும். இதே போல இந்த தோல் சுருட்களை மூடி வைத்திருக்கிறாங்க, அதை சீல் பண்ணி வைத்திருக்கிறாங்க. அது எந்த ரீதியிலுமே வேற ஒருத்தவங்களுக்கும் கொடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இந்த இயேசு கிறிஸ்து அவருக்கு மாத்திரமே இந்த எல்லா தோல் சுருட்களையும் துறந்து காண்பிக்கிறதுக்கு அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். இயேசுவுக்கு மாத்திரமே அந்த அதிகாரம், வேற யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. தேவன் இயேசுவுக்கு மாத்திரமே அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இது என்னத்தை குறிக்கிறது என்றால் அவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை குறித்த ஒரு காரியத்தை இந்த தோல் சுருட்களில் ஆண்டவர் வைத்திருக்கிறார் மறைத்து. இரண்டாவது, எதிர்காலத்துல இருக்கிற ஜட்ஜ்மெண்டை குறித்து ஆண்டவர் இந்த தோல் சுருட்களில் வைத்திருக்கிறார். இவைகள் என்னவா இருக்க போகிறது, எப்படியா இருக்க போகிறது என்பதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே தெரியும். எல்லாருக்கும் தெரிகிற காரியமா இல்லை. Who is worthy to be opened? இதை துறப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? எந்த ஒரு தேவ தூதருக்கும் இல்லை, எந்த ஒரு மனுஷனுக்கும் இல்லை, எந்த ஒரு படைக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிக்கும் இதுக்குண்டான அதிகாரம் இல்லை. யாரும் இதுக்கு உறுதியான ஆட்களே கிடையாது, இயேசு கிறிஸ்துவை தவிர. அவர் ஒருவருக்கு மாத்திரமே இந்த அதிகாரம் இருக்கிறது. அது 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் பார்க்க முடியும். ஓகே, மேற்கொண்டு போவோம். இந்த இயேசு கிறிஸ்து only one is worthy என்ன என்ற வார்த்தையை 5ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் எப்படி இந்த வசனங்களை சித்தரிக்கிறது என்றால், he is a lion of Judah. அவர் யூத ராஜ சிங்கம். அவர் ஒரு ராஜாவாகவும் இங்க காட்சி கொடுக்கிறார். அதே நேரத்துல அவர் இந்த ஒரு லேம்பாக ஆட்டுக்குட்டியாகவும் காட்சி கொடுக்கிறார். அவர் இந்த 2 ரீதியாகவும் அவர் காட்சி கொடுப்பதன் காரணம் என்ன? இந்த ராஜரீகம், இந்த சிங்கம் எதை குறிக்கிறது என்றால் ராஜரீகத்தையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர், ஆண்டவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி எதை குறிக்கிறது என்றால் அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், அவர் நம்முடைய ரட்சிப்பின் திட்டத்திலே அவர் நிலைத்து நிற்கிறார், அவர் முக்கிய பங்கை வகிக்கிறார் என்று அதற்கு அர்த்தமா. ஆகவேதான் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் காரியத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணுகிறோம். அவருடைய பந்தியில சேரும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் பாடையும் வருகையும் குறித்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுகிறோம். பிகாஸ் he is worthy.
காரணம் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பின் திட்டத்தில் முக்கியமான கிரியை செய்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவே நமக்காக அடிக்கப்பட்டவர். அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார், நமக்காக அடிக்கப்பட்டிருந்தார். நமக்கு மேல அவருக்கு அதிகாரம் உடையவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே இது உதாரணமாக நான் எப்படி அதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, யோசேப்பை குறித்து பார்ப்போம். யோசேப்பு வேறொரு தேசத்திற்கு அவர் நாடு கடத்தப்பட்டிருந்தார். அந்த தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த ரீதியாக அவர்கள் இருந்தாங்க. எப்படி அதை செய்தாங்க? அவர் கையில ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுத்து தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி, இவர் பார்வோனுக்கு அடுத்தபடியாக இவர் இருக்கிறார் என்று சொல்லி, ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ற ஒரு பதவியில, இப்ப பிரசிடென்ட் சொல்லி ஒரு அம்மா இருக்கிறாங்க இந்தியாவுக்கு, அதுக்கு பின்பாக பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லி நம்ம நரேந்திர மோடி இருக்கிறாங்க. அதே போன்று இப்ப ஆண்டவர் இயேசு அதிகாரமுடையவராய் இப்ப இருக்கிறார். அவங்களுடைய பொறுப்பை நான் குறித்து பேசுகிறேன். தவறாக சித்தரித்துக் கொள்ளக்கூடாது. ட்ரினிட்டியில நம்ம பார்த்திருக்கோம், இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஈக்குவல் பவர் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்திருக்கிறோம் நம்ம. அப்ப நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லுகிறேன் நான். ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய நித்திய திட்டத்திலே நம்மை நிலைத்து வைத்து நடத்துவாராக. அல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த தோல் சுருட்கள் எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இப்ப நம்ம வந்துட்டு ஒரு வீடு வாங்குறோம், ஒரு நிலம் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு சேல் டீடு வச்சிருப்போம், ஒரு டைட்டில் டீடு இருக்கும், ஒரு பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கும், தாய் பத்திரம் இருக்கும். அப்ப அதை போன்று முக்கியமான ஆவணங்களை கொண்ட ஒரு பொருளாய்த்தான் இந்த தோல் சுருட்களை கர்த்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். That's to be revealed at the end time. இந்த நாட்களின் கடைசி காலத்திலே அதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்க அவர் சுத்தமானவராய் இருக்கிறார். ஆக இவைகள் கடைசி காலத்திற்காக வைக்கப்பட்டதினாலே இவைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கும் தென்படாத ரீதியிலே ஆண்டவர் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு அதனுடைய சாம்பிள்ஸ் தெரியும். வாட் இஸ் கோயிங் டு டூ? அவர் வரப்போகிறார், ஒவ்வொருத்தருடைய கிரியைகளின்படி அவர் அழிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, இவ்வளவு நமக்கு தெரியும். பட் beside that, beyond that, ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை குறித்து ஆண்டவர் மாத்திரமே அறிவார். எப்ப வருவார்னு அவருக்கும் மாத்திரம்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. அது எப்படி வருவார் அவருக்கு தான் தெரியும். அது என்ன செய்ய போகிறார் அவருக்கு தான் தெரியும். எப்படி நம்ம பரலோகத்தை சுதந்திரிக்க போகிறோம் அவருக்கு தான் தெரியும். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல எப்படி எல்லா காரியமும் நிக்க போகிறது, இந்த பிளான்ஸ் எல்லாமே ஆண்டவருக்கு மாத்திரமே தெரியும். நமக்கு ஜட்ஜ்னு சொன்னா ஒரு கோர்ட் சீன் மட்டும் தான் நமக்கு ஞாபகம் வரும். பட் பியாண்ட் தட் there is something ஆண்டவர் நிச்சயமாகவே அது நேர்த்தியை வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்துல இந்த காரியத்தை குறித்து நம்ம வாசிக்க முடியும். தானியேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். ஆண்டவர் இவைகளை குறித்த திட்டங்கள் எல்லாம் ஏற்கனவே செய்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் எல்லாவற்றையும் நாம் ஒரு நாள் கண்ணார காணத்தான் போகிறோம். ஆண்டவருடைய மகிமையிலே ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தும்படிக்கு நாமும் சேர்ந்து நிற்கத்தான் போகிறோம். சோ ஆயத்தத்தோடு இருப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்துவோம், இந்த மேலான பாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம். ஓகே, வேகமாய் இந்த 7 முத்திரைகளை குறித்து ஒவ்வொரு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகிறோம். முதலாவது முத்திரை இது இந்த வெள்ளை குதிரை. ஆண்டவர் அதிலே பவனியாய் வருகிற வெள்ளை குதிரை போவதை குறித்து இந்த இடத்துல பாக்குறாங்க. இங்க கான்குவெஸ்ட், ஒரு வெற்றியை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஒரு வெற்றியின் ஒரு வண்ணமாக ஆண்டவர் வெள்ளை குதிரை வருகிறார் சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. லிட்டரலா இல்ல, அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆய்தான் இருக்கிறது. அடுத்தபடியாக ஒரு சிவப்பு குதிரையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது யுத்தத்தை மையமாக கொண்ட ஒரு காரியமாய் காணப்படுகிறது. மூன்றாவது ஒரு கருப்பு குதிரையை குறித்து சொல்லப்படுகிறது. இது பஞ்சத்தை குறிக்கிற ஒரு காரியம். நான்காவது பேல் ஹார்ஸ், ஒரு மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இது மரணத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு உணர்த்து வைக்கிறார். அப்ப பலவிதமான காரியங்களை கர்த்தர் ஒவ்வொரு சீலையும் ஒவ்வொரு முத்திரையிலையும் ஆண்டவர் அமைக்கி வைத்திருக்கிறார். ஆமென். குதிரைகளை தாண்டி கர்த்தருக்காய் மரித்த தேவனுடைய பிள்ளைகளின், அதாவது மார்ட்டியராய் மரித்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காலத்திலிருந்து பார்க்க போனோம்னால் ஸ்டேவான் முதல் மார்ட்டியர், ரத்த சாட்சியாக மரித்தவர். இவர்களுடைய கூக்குரல்கள் அங்கே 5ஆவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆவதாக இந்த உலகளாவிய ரீதியில இருக்கும் கேஸ், டிஸ்டர்பன்ஸ், அங்க இருக்கிற ரொம்ப சமாதானக்கேடான காரியங்களை குறித்து இந்த 6ஆம் முத்திரை சொல்லுகிறது நமக்கு. 7ஆம் முத்திரையும்
பரலோகத்திலே அரை மணி நேரம் மௌனம் உண்டாயிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஒரு அமைதலின் காரியத்தை இந்த இடத்துல இருக்குது. சைலன்ஸ்ல என்னென்ன நடக்க போகுது என்பதை குறித்து ஆண்டவர் அங்க எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது இங்க வந்துட்டு இந்த ஒயிட் ஹார்ஸ்ல பார்க்கும்பொழுது அது வெளிப்படுத்துற விசேஷம், இதெல்லாம் வெளிப்படுத்துற விசேஷம் 5, 6, 7, 8 அதிகாரங்களிலே எழுதப்பட்டிருக்கிற காரியங்கள். நீங்கள் கட்டாயம் இந்த 4 அதிகாரத்தையும் நீங்கள் படிக்க வேண்டும். அப்பதான் வேகமாய் சொல்லுகிற இந்த காரியங்கள் உங்களுக்கு விளங்கும். அப்ப நீங்க அதை படிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். This represents false peace. சமாதான கேடுகள் அநேகம் இங்க வருகிறது, யுத்தங்கள் வருகிறது, அதிலே வெற்றிகள் வருகிறது. இவைகள் எல்லாவற்றையும் குறித்து இங்க நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்துல மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் குறித்து அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறாங்க. அந்த தேவ மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்க வெளிப்பாட்டின் பிரகாரம் அதை வேத புஸ்தகத்திலே அவர் பொறித்து வைத்திருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், மோசையின் நாட்கள்ல வரும்பொழுது கூட அங்க கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்திருக்கிறாங்க, நிறைய மியூசிஷியன்ஸ் இருந்திருக்கிறாங்க. அவங்க மோசைய கோல பாம்பா மாத்தி காமிச்சா அதையே திருப்பியும் காப்பி பண்ணி செய்யற அளவுக்கு அவங்களுக்கு டெக்னிக்ஸ் இருந்திருக்கு, அவங்களுக்கு வந்துட்டு பவர்ஸ் இருந்திருக்கு. However, God reigns, God rules. ஆண்டவர் இந்த இடத்துல அநேக ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்பாக, நியாய தீர்ப்புக்கு முன்பாக அநேக டிசெப்ஷன்ஸ், ஏமாற்றங்கள் வருகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் இங்க பேசுகிறார். இரண்டாவது, இந்த முத்திரையை நம்ம பார்க்க வேண்டும் என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 6:4ஆம் வசனத்துல இதை வாசிக்க முடியும். பூமியிலிருந்து சமாதானம் எடுக்கப்படுகிறது. பூமியிலே பயங்கரமான பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிக்கிறது. wherever we go there are violence. அங்கெல்லாம் ரத்தம் சிந்துதல் காணப்படுகிறது. மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாக, ஜாதிக்கு ஜாதி விரோதமாக எழும்பி நின்று அவர்கள் யுத்தங்களை செய்கிறார்கள். மத்தேயு 24ல இந்த 6, 7 ஆகிய வசனங்களை பார்க்கும்பொழுது இவைகளை குறித்து முன்னாடி கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கள்ள கிறிஸ்துக்கள் என்று சொல்லி சில பேர் வராங்க. இப்பவே நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் தான் இயேசுன்னு சொல்லி பல பேர் சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க நம்பி போற கூட்டமும் இருக்குது. அதே போல இங்க 24ல 6, 7 ஆகிய வசனங்களை பார்க்கும்பொழுது there were wars and rumors of wars. யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இங்க சமாதானம் எடுக்கப்படும். அநேகமான குழப்பங்கள் அந்த இடத்துல அதிகமாய் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கும். இப்படியான ஒரு காரியமாய் அங்க இருக்கிறது. மூன்றாவது, சீலை அவங்க பிரிக்கும் பொழுது அங்கு என்னென்ன இருக்கும் என்று சொன்னால் ஒரு வரைபடம் மட்டும் தான் நமக்கு இருக்கிற. எப்படி என்ற டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கொடுக்கப்படல. ஓவரால் வியூ, ஈகிள்ஸ் வியூ மட்டும் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை மனதில் வைத்துக் கொள்வோம். இங்க ஃபேமைன், பஞ்சங்களை குறித்து பார்க்கிறோம். இந்த கருப்பு குதிரை எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் பஞ்சங்களை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களிலே இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறைவுகள் இருக்கிறது. எக்கனாமியா, பினான்சியலா ரொம்ப அன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஜனங்கள் எல்லாரும் தத்தளிப்பின் பாத்திரமா இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வது ஏது செய்வதுன்னு சொல்லி தெரியாது. எந்த பக்கம் பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சம், உணவு பஞ்சம், வசன பஞ்சம், எல்லாமே பஞ்சங்களால நிறைந்திருக்கும் ஒரு நாட்களாக அது இருக்கிறது. ஆமென். இந்த எலியாவின் நாட்கள்ல கூட இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் இருந்தது. ஒரு டெஸ்பரேட் கண்டிஷன் இருந்துச்சு. என்ன செய்ய போகிறோம் அடுத்து என்று சொல்லி யாருக்கும் தெரியல. இனி வாழ்வா சாவா, இருப்போமா இருக்க மாட்டோமா என்ற ஒரு கொடூரமான ஒரு நாட்களூடாக நாம் கடந்து போகிறதுக்கு இருக்கிறது. இதுதான் இந்த கருப்பு குதிரையின் அடையாளமாக காணப்படுகிறது. அடுத்தபடியாக ஒரு மங்கின நிறமுள்ள குதிரை. ஒருவேளை நீங்க கேட்டிருந்திருப்பீங்க, ஏஞ்சல் டிவில ஒரு பப்ளிஷ் டாக்குமெண்டேஷன் போட்டிருந்தாங்க. ஒரு குதிரை, மங்கிற நிறமுள்ள குதிரை வானத்துல தென்பட்டது என்று சொல்லி அந்த இடத்துல போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு அமெரிக்கால இருக்கிற ஒரு டிவி இதை வந்துட்டு தத்ரூபமா படம் பிடிச்சு அதை வெளிப்படுத்தி காமிச்சிருக்காங்க. அது இது அப்ப நம்ம 4வது ஏரியாவில இருந்து 5வது சீலுக்குள்ள வந்துட்டு இருக்கோமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அடையாளங்கள் வானத்திலே ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. எப்படிப்பட்ட அடையாளமா இருக்குது என்று சொல்லி தெரியாது. ஆனால் கர்த்தர் அறிவார். இந்த மங்கின நிறமுள்ள குதிரை எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால் மரணத்திற்கு அதிகாரம் அடையாளமா இருக்கிறது. மரணத்துக்கு அதிகாரம் உள்ள ஒரு கிரியை இங்கே காணப்படுகிறது. பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் அதிகாரம் உள்ள ஆண்டவர் இங்கே ஒருவர் உண்டு. பூமியிலே 1/4 ஜனங்கள் மரித்து போவார்கள். உங்களுக்கு தெரியும், கொரோனா என்ற ஒரு பெருந்தொற்று வந்து ஏராளமான ஜனங்கள் மரித்து போனாங்க. சைனா யூஸ்வலா அவங்க பண்றதெல்லாம் டூப்ளிகேட் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா ஒரு ஒரிஜினல் பொருளை அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இந்த கொரோனான்ற ஒரு
அணுசக்தி உலகம் முழுவதிலும் பரவி எல்லார் குடும்பத்திலும் டெஃபினட்டா ஒரு விக்டிம் டெஃபினட்டா இருந்திருப்பாங்க. நான் சொல்றது மரணித்த விக்டிமை குறிச்சு. அஃபெக்ட் ஆனவங்க ஊரே அஃபெக்ட் ஆச்சு, நம்மளே அஃபெக்ட் ஆயிருக்கும், நாங்களே ஒரு 2 தடவை 3 தடவை அஃபெக்ட் ஆயிருக்கும். ஆனா மரணித்து போனவர்கள் கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் யாராவது ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க. எங்க அவங்க இறந்தாங்க, இங்க இவங்க இறந்தாங்கன்னு சொல்றதுக்கு we could count lot of numbers. அப்படி பல ஜனங்கள் அந்த காரியத்திலே மரித்து போனார்கள். கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். நாம் ஜாக்கிரதையில் உள்ளாக காணப்படுவோம். நாம் கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்முடைய நாட்களை நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நான் போன ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஜேக்கப் கோஷி அவங்களுடைய சர்ச்சுக்கு போயிருந்தேன். அவர் வித்தியாசமான ஒரு காரியத்தை சொன்னார். அவருடைய 60வது பர்த்டே. அவர் சொன்னாரு, என் பர்த்டேவை நான் 16 போடாம நான் 20 போடுறேன், 20 போட்டு நான் கொண்டாடினேன். ஏன் அப்படி கொண்டாடினேன் அப்படின்னா, நான் எப்படி இன்னொரு 20 வருஷம் இருப்பேன், 20 வருஷம் இன்னும் நல்ல வல்லமையா ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. வித்தியாசமா இருந்துச்சு. சோ நம்ம இருக்கிற நாட்களை நாம் எவ்வளவு தூரம் பிரயோஜனப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் பிரயோஜனப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு தொடர்ந்தும் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. ஐந்தாவதாக தேவனுடைய ஜனங்கள் இரத்த சாட்சியை மரித்தவர்களுடைய கூக்குரல்கள், அழுகை சப்தங்கள் இவைகள் வெளிப்படுத்துகிறது. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களிலே இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை காலம் ஆண்டவரே, இன்னும் எத்தனை காலம் என்ற தேவ சப்தம். அவர் எப்ப வருவார், எப்ப இந்த உலகத்தின் முடிவு வரும், எப்ப இந்த நித்திய நாட்களுக்கு உண்டாக நாங்கள் கடந்து போவோம் என்ற அவர்களுடைய சப்தங்கள் ஓயாமல் தொனித்துக் கொண்டிருக்கின்றன. அவருடைய ரத்தங்கள் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை கிரஹாம் ஸ்டைன் போன்ற பரிசுத்தவான்கள் மரித்திருக்கலாம், ஆபேல் போன்ற பரிசுத்தவான்கள் மரித்திருக்கலாம். ஆனால் அவருடைய ரத்தத்திற்கு மரணம் இல்லை. அவைகள் இன்னும் கூக்குரலிட்டுக் கொண்டே இருக்கின்றன. அவைகள் இன்னும் ஆண்டவரை நோக்கி பார்த்து எப்பொழுது நியாயம் செய்வீர் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்றன. கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஜீவன் மரணித்தாலும் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறது என்பதற்கு என்ன ஒரு அடையாளம், அழகான அடையாளம் இது. ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இங்க சொல்லுகிற காரியம், he is never late, he is on time. நமக்கு ஒருவேளை சில காரியங்கள் நம்ம ஜெபித்த நேரத்துல நம்ம எதிர்பார்த்த நாட்களில் நடக்கலன்னா சோர்வு வந்துருது. பட் then God has his own plan and purpose. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்து முடிக்கிறார். Justice is delayed, not denied. ஆண்டவர் அதை மறக்கவில்லை, அதை தாமதப்படுத்தி இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நாட்கள் போகட்டும், இன்னும் சில ஜனங்கள் ஆண்டவரை அறியட்டுமே என்று சொல்லி அவர் கொஞ்ச நாட்கள் தாமதமாய் இருக்கிறார். அதை அவர் மறுக்கவில்லை என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் டெஃபினட்டா அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவர்களுக்கு விரோதமாக எழும்புவார். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர்கள் ரத்தத்திற்கு கட்டாயம் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். உங்களுடைய உபத்திரவங்களை கர்த்தர் கண்டுட்டு காணாதவர் போல போகிற தேவன் அல்ல. அவங்களுடைய உபத்திரவங்கள் எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கு அது நன்மையா இருக்கும், உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு அது திண்மையா இருக்கும். ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்பட்டா என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மேற்கொண்டு 6ஆம் அந்த முத்திரைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். இங்க உலகளாவிய ரீதியில ஒரு அமைதிக்கு இடமில்லாத ஒரு நிலைமை, எங்க பார்த்தாலும் கேஸ், எங்க பார்த்தாலும் இஷ்யூஸ். இது இந்த 6ஆம் முத்திரையை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12 17 வரைக்கும். இந்த 6ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் கட்டாயம் நீங்க கவனம் செலுத்தி பாருங்க. நான் சொல்ற வசனங்கள் ஒருவேளை நீங்க நோட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் Nathaniel is recording also. நீங்க இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் குறித்து கொண்டு நீங்க அதை ஒன்றொன்றாய் நீங்கள் அந்த வசனத்தின் பங்கு போட்டு நீங்க பார்த்து படிக்கும்படி கேட்கிறேன். அதனுடைய துணை வசனங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் நீங்க பாருங்க, அது பிரயோஜனமா இருக்கும். எங்க பார்த்தாலும் earthquake இருக்கு. Is it not earthquake happened earlier? Yes, of course. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு எடுத்தாலும் இன்றைக்கு earthquake கூடிய நீங்க அந்த 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 வெப்சைட் நீங்க போனீங்கன்னா எங்கெங்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி காமிக்கும். ஒவ்வொரு நாளும் எப்படி ஒரு 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 5ல இருந்து 7 இடத்துல earthquake நடந்துகிட்டே தான் இருக்குது. சிலது ரொம்ப ஜாஸ்தியா வருது, அந்த லிட்டர் அளவு மாத்திரம் வெளியே சொல்லுகிறாங்க. மற்றபடி நடக்கிற சின்ன சின்ன earthquakes பத்தி வெளியே யாருக்கிட்டையும் பேசுறது கிடையாது. கடலுக்கு இடையும் நடக்கிறது. அது ரொம்ப வேகமா இருக்கும்போதுதான் சுனாமி என்று சொல்லி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அப்ப earthquakes are happening every day, every time. ஆனால் இது மோசமான விளைவுகளை விளைவிக்கும் ஒரு நாட்களுக்கூடாக நம்ம போவோம். earthquake இப்ப புதுசா வந்தது இல்ல. வனாந்திரத்திலேயே ஆண்டவர் earthquake கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்ததுனாலே பூமி பிளந்து ஜனங்கள் உள்ள போனாங்கன்னா என்ன நடந்தது? earthquake தான் நடந்தது. அங்க பூமி அழிச்சுதான் நடந்தது.
சொல்லப்பட்டிருந்தது. சூரியன் இருளாகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க வித்தியாசமான அடையாளங்களை எல்லாம் கர்த்தர் பூமியிலும் வானத்திலும் ஆண்டவர் செய்திருப்பார். ஜனங்கள் பயத்தில் உறைந்திருப்பார்கள். அந்த நாட்களிலே அவர்களால் எந்த பக்கம் தப்பிக்க முடியாது. மேலையும் போக முடியாது, கீழையும் போக முடியாது. என்னதான் பங்கர்ஸ் ஓபன் பண்ணாலும் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. எந்ததான் தூரமாய் அவர்கள் போய் தங்களுடைய ஜீவனத்தை அவர்கள் நடப்பித்தாலும் அந்த இடத்துல அவர்கள் தப்பிக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. யோவேல் 2:31 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளையும் அதே போல அந்த கடைசி நாட்களின் மினிட்ஸையும் கொஞ்சம் அங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. கவனத்தோடு படிப்போம். மத்திய 24 நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்க. அதுலயும் இந்த கடைசி நாட்களுக்கு உண்டான காரியங்களை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதுல 2 விதமான காரியங்கள் இருக்குது. ஒண்ணு 2ஆம் வருகையும், இன்னொன்று ராப்சரும் ரகசிய வருகையும் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை தெளிவாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனோடு கூட இந்த கடைசி நாட்களின் மினிட்ஸை அவங்க எழுதி வைத்திருக்கிறாங்க. ஆமீன். எந்த ஒரு ராஜாக்களும் எவ்வளவுதான் பெரிய புட்டினா இருந்தாலும் சரி, அது ட்ரம்பா இருந்தாலும் சரி, அது ஈரானின் அதிபரா இருந்தாலும் சரி, அது கத்தாரின் அதிபரா இருந்தாலும் சரி, அது தப்பித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு மார்க்கம் கிடையாது. அவர்கள் நிச்சயமாகவே இந்த கேயாசுக்குள்ள போய்த்தான் வர வேண்டும். தேவ சமூகத்துக்கு ஒப்பு கொடுப்போம். நாட்கள் வருவதற்குண்டாக ஆண்டவர் நம்மை தெளிவான ஒரு சத்தியத்திலே நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொள்வோம். 7வது முத்திரை குறித்து பார்ப்போமா? 7வது முத்திரை முடிக்க போகிறேன். பரலோகத்திலே அரை மணி நேரம் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல, எந்த ஒரு எர்த்குவேக்கும் இல்ல, எந்த ஒரு மரணமும் இல்ல, எந்த ஒரு பஞ்சமும் இல்ல, எந்த ஒரு சமாதான கேடும் இல்ல. ஆனால் ஒரு அமைதி, பயத்திலே ஒரு அமைதி, ஆச்சரியத்திலே ஒரு அமைதி, என்ன நடக்க போகுது என்ற எதிர்பார்ப்பிலே இந்த அமைதி. அமைதி ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே என்ன அவர் செய்ய போகிறார், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போறாங்க. ஒரு கோர்ட் சீனை மைண்ட்ல வச்சுக் கொள்ளுங்களேன். அங்க பயங்கரமாய் தன் தரப்புக்கும் எதிர் தரப்புக்குமான வாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 2 வக்கீல்களும் பேசுறாங்க. ஜட்ஜ் எல்லாத்தையும் கேட்டுட்டே இருக்கிறாரு. ஒரு கொஞ்ச நேரம் அவர் வேர்டிக்ட் எழுதும் பொழுது பயங்கர சைலன்ஸ் இருக்கும், பயங்கர ஹைப்பா இருக்கும், டென்ஷன் இருக்கும். வாட்ஸ் கோயிங் டு பி ஹேப்பன், என்ன எங்களுக்கு சாதகமா எங்களுக்கு பாதகமா, இல்ல எங்களுக்கு பாதகமா இருந்தா எவ்வளவு தூரம் கொடூரமா எது இருக்க போகுது, அது ஜெயில் டைம்ஸ் தூக்கு தண்டனையா, இல்லனா மரண தண்டனையா, இல்லனா அவங்க வந்துட்டு ஆயுள் தண்டனையா இருக்க போகுதா, என்னமா கொடுக்க போறாங்க, எவ்வளவு பெனால்டி அடிக்க போறாங்க அப்படின்னு ஏராளமான கேள்விகள் அவர்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும். இந்த அமைதியை குறித்து தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆண்டவர் வந்து இந்த எக்காலம் ஊதும் முன்பாக, இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பதற்கு முன்பாக ஒரு பெரிய அமைதல் உண்டாயிருக்கும். இவைகளைத்தான் ஆண்டவர் முத்திரைகளாக அமுக்கி வைத்திருக்கிறார். மேலோட்டமா ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஈகிள்ஸ் வியூ மாத்திரம்தான் கர்த்தர் காண்பித்திருக்கிறார். ஆழமான பல காரியங்கள் இதிலே அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய கருத்துல கொடுப்போம். நமக்கு நேரம் குறைவா இருக்கிறது. ஆண்டவர் இங்கே அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாகவும் இருக்கிறார், ஒரு நியாயாதிபதியாகவும் ஒரு சிங்கமாகவும் இருக்கிறார். ஆண்டவருடைய கருத்துல கொடுப்போம். ஆண்டவர் தான் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் என்றது ரொம்ப ரொம்ப ரியல், அது மாற்றங்கள் இல்லை. பரிசுத்தவான்களுடைய பாடுகள் மறக்கப்படவே இல்லை. ரிப்பெண்டன்ஸ் நிச்சயமாய் அவசியமானது. ஆண்டவருடைய சித்தத்திற்கு நேராக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவார். அவரோடு நம்மை எடுத்து நித்தியத்திலே நம்மை நிலைநிறுத்துவார். ஆண்டவர் பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக ஒரு பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்துவோம். இந்த சுருட்களை திறப்பதற்கு அதிகாரம் உள்ள இயேசு அவர் மகிமைப்படுவாராக. என்னாலும் கண்களை மொழியுடன் தகப்பனை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் நம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே அப்பா ஒரு சில பேராய் ஆண்டவரே நாங்கள் கூட்டி ஜெயிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரங்கள் ராஜா. அப்பா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பேரே தேவன் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபையில பிரசனம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். 16 டிவைஸை சேர்ந்த ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் குடும்பங்களும் இயேசுவின் கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பத்திரமாய் பாதுகாக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா அந்த தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பாகவே உங்களுடைய பிள்ளைகளை கத்த நீங்க பத்திரப்படுத்தி ஆண்டவரே அப்பா அவர்களை சேர்த்து வைத்து உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் தாவே. ஒவ்வொருத்தரையும் மனதார வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், சமாதானம் சொல்கிறேன். நல்ல ஒரு ஆண்டவரே அப்பா ஹாலிடே எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. பெஸ்ட்டை யூட்டிலைஸ் பண்ண, நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆண்டவரே அப்பா குடும்பம் மட்டும் ஒரு நல்ல ஆக்டிவிட்டி செய்து இந்த ஸ்போர்ட்ஸ் டே ஆண்டவரே அவங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கத்த கிருபை தாருங்க. ஒருவேளை சர்ச் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கலாம். ஆண்டவரே அப்பா அவங்களுடைய ஹெல்த்தை குறித்து கான்சியஸா இருக்க, எல்லாரும் சுகத்தோட பலத்தோடு இருக்க, மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், ஃபேமிலி ஹெல்த், பாண்டிங்ஸ் எல்லாம் ஆண்டவரே அப்பா அவர் நேர்த்தியா வாழ்க்கையில் நடந்திருக்கு. கத்தர் கிருபை தாருங்கப்பா. பிளஸ் ஈச்